ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம டிசைனிங் ஆஃப் அசெப்டிக் ஏரியாவும் லேமினார் ஃப்ளோ எக்யூப்மெண்ட்ஸும் நான் வீடியோ போட்டாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தேர்ட் கிளாஸில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சோர்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன் ஆஃப் அசெப்டிக் ஏரியா, அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன். ஓகேவா? இந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீடியோ நான் இது போடுறேன். ஓகேவா? சோர்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன். இதில் சோர்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன் அந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த டாப்பிக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோர்ஸ்னால் என்ன? நமக்கு ஒரு தேவையான ஒரு பொருள் தான் சோர்ஸு சொல்லுவாங்களா? சோர்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன்னா நமக்கு தேவையான பொருளில் எப்படியெல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம் கண்டாமினேஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறது. அது ஒன்று எழுதணும். சரி, இப்போ நமக்கு தேவையான பொருளில் மைக்ரோ ஆர்கானிசம் வந்துடுச்சு. அது திரும்ப அதுலேருந்து அதை ரிமூவ் பண்ணி நமக்கு தேவையான பொருளை எப்படி அதை ப்ரிவெண்ட் பண்ணோம் மைக்ரோ ஆர்கானிசம் கிட்டேருந்து, அதுதான் தேர் ப்ரிவென்ஷன். அதுதான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் சோர்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன் அண்ட் தேர் ப்ரிவென்ஷன். இப்போ இந்த டைட்டிலுக்கு உங்களுக்கு மீனிங் புரிஞ்சுதா? இப்போ இந்த மீனிங் புரிஞ்சதை வச்சு நீங்கள் இது ஈஸியாக மெமரி பண்ணிடலாம். சிம்பிள் தான். நமக்கு தேவையான 4 சோர்ஸு: அட்மாஸ்பியர், ஏர் கன்ஃபார்ம் வேணும், ஆப்ரேட்டர், அந்த மிஷின்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டர் நமக்கு வேணும், ரா மெட்டீரியல்ஸ் இருந்தால் தான் அந்த ப்ராடக்டே தயாரிக்க முடியும், எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தான் அந்த ஆப்ரேட்டர் எக்யூப்மெண்ட்டை வச்சு தான் ஓட்டி மிஷினை தயார் பண்ணி ட்ரக்கை மேக் பண்ணுவார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். இந்த 4 தான் நமக்கு தேவையான சோர்ஸு. ஓகேவா? இந்த 4 சோர்ஸ்லையுமே கன்ஃபார்ம் மைக்ரோ ஆர்கானிசம் வரும் நம்ம மெயின்டைன் பண்ணலைன்னா. ஓகேவா? அந்த வர மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணோம், அது எப்படி மைக்ரோ ஆர்கானிசம் வருது அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அட்மாஸ்பியர்னால் ஏர் நம்ம சொல்லவே தேவையில்ல. ஏர் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதனால் அதில் இருக்கிறதுலே அதிகமான மோஸ்டான ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கிறதுனா அது ஏர்லேயும் ரா மெட்டீரியல்லையும் மட்டும்தான் இருக்கும். ஏரும் ரா மெட்டீரியலும் தான் நேச்சுரலாக கிடைக்கிறதுல எல்லாத்துலேயுமே மைக்ரோ ஆர்கானிசம் கன்ஃபார்ம் இருக்கும். அது ஏரில் என்னென்ன இருக்குன்னா, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், பொல்யூஷன்ஸ்லாம் கலக்கிற வச்சு டஸ்ட் வந்துடுமா, அப்புறம் மைக்ரோப்ஸ் இருக்கும், ஸ்போர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நிறையா இருக்கும். சரி, இது மாதிரி தான் ஏரில் மைக்ரோ ஆர்கானிசம் கண்டாமினேட் ஆகி நம்மக்கிட்ட வருது. சரி, இப்போ அந்த கண்டாமினேட் ஆகி வர்றதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, செகண்ட் பாயிண்டில் இங்கே இருக்குது. செகண்ட் பாயிண்டில் இட் இஸ் மேபி ரெடியூஸ்டு. நம்ம இதை ஏரை நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணலாம்? நம்ம போன வீடியோவில் பார்த்த லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பரில் எப்பா ஃபில்டரை வச்சு நம்ம ஏரை ஃபில்டர் பண்ணுவோம். அது கூட போடலாம், இந்த தப்பு கிடையாது. எப்பா ரெடியூஸ்டு இட் மே பி ப்ரிவெண்டட் பை ஃபில்ட்ரேஷன்னா அந்த எப்பா ஃபில்டரும் வரும். அதனால தான் ஷார்ட்டாக, ஏன்னா நிறைய ஃபில்ட்ரேஷன் இருக்குது, அதனால் தனித்தனியாக போகிறதுக்கு பதிலாக ஷார்ட்டாக ஃபில்ட்ரேஷன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் யூவி லைட்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம், கேஷியஸ் ஏஜென்ட் வச்சு பண்ணலாம். கேஷியஸ் ஏஜென்ட்னா என்னது? அந்த ஃபார்மால்டிகைட் கேஸு, அந்த இதுவெல்லாம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஃபார்மால்டிகைட் கேஸுன்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் அடித்து நம்ம க்ளீன் பண்ணலாம். அப்புறம் ஏர்லாக் டோர்ஸை வச்சு நம்ம அந்த டஸ்ட் ஏர் உள்ளே வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் நம்ம அட்மாஸ்பியர் ஏரை ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஈஸியாக புரியுதா இப்போ அட்மாஸ்பியரு? இப்போ ஆப்ரேட்டருக்கு வரலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் கண்டாமினேஷன் ஆகிறது, செகண்ட் பாயிண்ட்டு ப்ரிவென்ஷனு. அதே மாதிரி ஆப்ரேட்டருக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கண்டாமினேஷனு, செகண்ட் பாயிண்ட் ப்ரிவென்ஷன். அது மாதிரி ரெண்டு பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஆப்ரேட்டர் மூலயமா எப்படி ஆப்ரேட்டர் மூலயமா எப்படி மைக்ரோ ஆர்கானிசம் வருது அப்படின்னா, அவருடைய ஸ்கின்னு, ஏரு, அப்புறம் அவர் போடுற கிளாத்து, அதெல்லாம் சரியான ஒரு ப்ராப்பரான வாஷ் பண்ணாமல் அப்படியே அவர் வந்துட்டாருன்னா வச்சுக்கோங்களேன், அதில் பொட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் வர நிறைய சான்ஸ் இருக்குது. பொட்டன்ட்னா என்னென்னா, எப்படி சொல்கிறது, பொட்டன்ட்னா எனர்ஜி, வீரியம் மிக்க அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அது உங்களுக்கு புரியுதான்னு தெரியாது. வீரியம் மிக்கனா எனர்ஜி அதிகமாக நிறைய ஸ்டெமினா இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸு இது மெயினாக ஆப்ரேட்டர் கிட்ட இருந்து தான் வரும். அது எப்படி வருதுன்னா, மேனுவல் கண்டாமினேஷன் டியூ டு த லேக் ஆஃப் அவரோட ட்ரைனிங், இது மூலயமா வரலாம். ஏரு, ஸ்கின்னு, கிளாத் மூலயமா மைக்ரோ ஆர்கானிசம் வரலாம். அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ட்ரைனிங் சரியாக இல்லையானா அவர் எதனா ஒன்று பண்ணி விட்டுருவார், அதனால் கூட வரலாம். ஓகேவா? சரியான ஃபோக்கஸ் இல்லாமல் கவன சிதறவால் ஈஸியாக மைக்ரோ இதெல்லாம் கவனமாக பண்ணோம் இல்லையா, அதனால். சரி, இப்போ அது எப்படி ஆப்ரேட்டர்கிட்டேருந்து இது மாதிரி வருது. சரி, அது வர்றதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ரேட்டர் போடுற கிளாத்து,
அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணணும். இட் மே பி ரெடியூஸ் தட் ஆப்ரேட்டர் இங்கே கொடுத்துருப்பாங்க. ப்ராப்பர் யூனிஃபார்ம்னா என்னது, நல்லா வாஷ் பண்ணி போட்டு வரணும். அண்ட் அசெப்டிக் ஏரியா வித் ஃபுல் கவர். அந்த அசெப்டிக் ஏரியா ரூமுக்கு போகிறப்ப அவர் பாடியை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போகணும். இப்போ அந்த கொரோனாக்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா, ஹாஸ்பிட்டலில் ப்ளூ கலர் ஷீட்டு உடம்பு ஃபுல்லாக போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா, அது மாதிரி சொல்கிறாங்க. புரியுதா? இதுதான் ஆப்ரேட்டர்கிட்டேருந்து நம்ம வர்றதையும் ப்ரிவெண்ட் பண்ணுறதையும் பாயிண்ட். ஓகேவா? இவ்வளோ தான். இப்போ ரா மெட்டீரியல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் மாதிரி தான். அட்மாஸ்பியர்லேயே ரா மெட்டீரியலாக இருக்கிறதுலே அதிகமான மைக்ரோ ஆர்கானிக் கண்டாமினேஷன் வந்து இருக்கும். இப்போ ரா மெட்டீரியல்னால் it account of a high proportion of microbial contamination into a pharmaceutical products. இப்போ வந்து ரா மெட்டீரியல்னால் என்னென்னா ஒன்லி திங்ஸ் மட்டும் கிடையாது, வாட்டர்லாம் கூட. ஏன்னா வாட்டர் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். வாட்ரு கலந்து அந்த பவுட்ரு மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணி அது மாதிரியும் பண்ணலாம். வாட்ரு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு இலையிலேருந்து இலை வந்து பறிச்சுட்டு வரோம் மெடிசன் தயாரிக்கிறதுக்கு அப்படின்னாலும் அது வந்து நம்ம வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதில் எக்கச்சக்கமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாட்ரு வந்து நம்ம ஏரியிலேருந்து எடுப்பாங்க இல்லையா, அதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா அதையும் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அது எக்கச்சக்கமாக மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியா தான் அதிகமாக இருக்கும் வாட்டர்லலாம். அதனால் அதெல்லாம் வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து இன்ப்ராப்பர் அன்அடிக்குவேட் ஸ்டோரேஜ் கண்டிஷனில் வந்து வாஷ் பண்ணாமல் அது இது மாதிரி தான் வந்து மேஜர் சோர்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ரா மெட்டீரியல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சரி, இந்த மாதிரி ரா மெட்டீரியலில் வந்து இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் இதெல்லாம் வருதா, மைக்ரோ ஆர்கானிசம்லாம் வருதா, சரி அதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னா ஹீட்டை வச்சு ப்ரிவெண்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஹீட்டு வந்து நிறைய இதில் படிச்சிருப்போம். இப்போது ஸ்டெர்லைசேஷன்லேயே படிச்சிருப்போம், ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங்லேயே படிச்சிருப்போம். நான் இதுக்கு முன்னாடி ட்ரையிங் வீடியோலாம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, ஃப்ரீஸ் ட்ரையர் அதெல்லாம் எது வச்சு ப்ராடக்டை வந்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த சுற்றி இருக்கிற வாட்டர் மாய்ஸ்சர் வந்து எவாப்ரேட் ஆகும். அதை ஹீட்டை வச்சு பண்ணோம்னா அந்த வாட்டரில் இருக்கிற பாக்டீரியா அதெல்லாம் இறந்து போயிடும், இறந்து எவாப்ரேட் ஆகிடலாம். இல்லை அதிலே கூட அது இறந்துட்டு பேர் கூட நம்ம அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறேன் ஹீட்டை வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணலாம். ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்னால் உங்களுக்கே தெரியும், ஃபில்ட்ரேஷன் நிறையா இருக்குது ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபில்ட்ரேஷன் கூட அதுதான், வாட்டரெல்லாம் ப்யூரிஃபை பண்ணுறோம்ல அது மாதிரி. அதர் ஸ்டெர்லைசேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் யூனிட்டில் ஸ்டெர்லைசேஷன்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, மாய்ஸ்டரிட்டி, ட்ரை ஹீட்டு, கெமிக்கலு, ஃபிசிக்கலு, அது மாதிரி எக்கச்சக்கமாக படிச்சிருப்போம் இல்லையா. அதெல்லாம் அந்த இது மாய்ஸ்டரிட்டி, ஆட்டோக்ளேவு, ஹாட் ஏர் ஓவன் அதெல்லாம் வச்சு கூட நம்ம ப்ராடக்டை வந்து ரா மெட்டீரியலையும் க்ளீன் பண்ணலாம். வாட்டரை வந்து யூவி லைட் மூலயமா கூட நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணலாம். ஒன்லி ஃபில்ட்ரேஷன் இல்லாமல் கூட யூவி லைட்டை வச்சு கூட நம்ம வாட்டரில் இருக்கிற பாக்டீரியாவை வந்து நம்ம கில் பண்ணி ப்யூரிஃபை பண்ணலாம். இதுதான் நம்ம ரா மெட்டீரியலை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் மைக்ரோ ஆர்கானிசம் கிட்டேருந்து. ஓகேவா? லாஸ்ட்டு வந்து எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேவா? எக்யூப்மெண்ட்ஸ் வந்து செம்ம ஈஸி. உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் சொன்னோடனே என்னென்ன போகுது, அது செய்ய வேண்டிய மிஷினில் வந்து எப்படி பாக்டீரியா வரும் நீங்களே ஒரு திங்க் பண்ணி பாருங்கள். மிஷினில் எப்படி அந்த மிஷினை கண்டுக்காமல் விட்டுட்டாலோ இல்லை அது ப்ராப்பராக துடைக்கலை, டெய்லியும் கழுவலை, துடைக்கலை அப்படின்னா அதில் வந்து டஸ்ட்டு வந்து படிஞ்சிடும். அந்த டஸ்ட்டு தான் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். புரியுதா? அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி கண்டாமினேட் ஆகுது அப்படின்னா எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் யுட்டென்சில்னால் ஒன்றும் இல்லை, நம்ம செய்ய வேண்டிய பாத்திரம் தான். இப்போ நம்ம எப்படி ஒரு குழம்பு சாப்பாடு செய்யறதுக்கு கரண்டி அதுக்கப்புறம் குக்கர் அது மாதிரிலாம் தேவையோ அது மாதிரி பொருள் தான், மருந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள் தான் யுட்டென்சில். அதான் பாத்திரங்கள் சொல்லுவாங்க. யுட்டென்சில்னால் பாத்திரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது வந்து எதுக்காகனா இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வந்து பேக்கிங்கு, டிரான்ஸ்ஃபரிங், ஹோல்டிங் அந்த மாதிரி டைமில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து கண்டாமினேஷன் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இம்ப்ராப்பர் வாஷ் அது மாதிரி. அதனால் ஓகே, கீழே இருக்குது பாருங்கள் அந்த பாயிண்ட். இட் இஸ் டியூ டு தி இம்ப்ராப்பர் டிசைனாலேயோ இப்போ அந்த துடைக்காமல் அப்படியே இப்போ அந்த மிஷினில் வந்து நம்ம தண்ணி போட்டு ஒரு இது பண்ணிகிட்ருக்கோம், பேஸ்ட் மாதிரி பண்ணி ட்ரக்கு தயாரிக்கிறோம்னா அந்த தண்ணி வந்து அந்த மிஷினில் படும். அதை நம்ம துடைக்காமல் விட்டுட்டா அந்த தண்ணி இருந்து என்ன ஆகிடும், துரு பிடிக்கும், கொரோஷன் ஆகும். கொரோஷன் ஆகுதுனாலையும் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து கன்ஃபார்ம் வரும். ஓகேவா?
அதுதான் சொல்கிறாங்க. இம்ப்ராப்பர் க்ளீனிங்கு, லேக் ஆஃப் ஒரு ஸ்டெரிலைசேஷன், மிஷினுக்கும் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவோம். அதுவும் பண்ணலையானா கூட நமக்கு வந்து கண்டாமினேட் ஆகும் சான்ஸ். இப்படி தான் ஒரு எக்யூப்மெண்ட் வந்து கண்டாமினேட் ஆகும். அது இப்போ ஒரு கண்டாமினேட் ஆன எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னா, இட் ரெடியூஸ் பை ஸ்டெரிலைசேஷன், டிஸ்இன்ஃபெக்டன்ட் பை அதை நம்ம அது பார்த்த மாதிரியே தான். ஹீட்டை வச்சும் பண்ணலாம், கேஷியஸ் ஏஜென்ட்டு, கெமிக்கல்ஸு. இப்போ கெமிக்கல்ஸ்னால் என்ன, ஒரு ஆல்கஹால் வந்து துணியில் நனைச்சிட்டு துணி எடுத்து ஆல்கஹாலை நனைச்சிட்டு அதை நம்ம அப்படியே வைப் பண்ணணும். அந்த மிஷினை வந்து அப்படியே தொடச்சோம்னா அது ஒரு ஸ்டெரிலைசேஷன். அது மாதிரி தான் கேஷியஸ்னால் ஒரு கேஸ் மாதிரியே இருக்கும். அது கேஸ் வந்து அந்த மிஷின் ஃபுல்லாக அடிச்சு விட்டாலும் அதே தான். ஹீட் வந்து ஒரு மிஷினை வந்து ஹீட்டான டெம்பரேச்சரில் வச்சு நம்ம அந்த மைக்ரோ ஆர்கானிசம் கில் பண்ண, அது மாதிரி தான் ஒன்று அது வந்து வச்சு நம்ம ஸ்ட்ரீம் வச்சு இந்த ஸ்டெரிலைஸ் பண்ணி நம்ம இதை வந்து நம்ம எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னா. ஓகேவா? இவ்வளோ தான் சோர்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன் அண்ட் தேர் ப்ரிவென்ஷன். ஓகேவா? இப்போ வந்து நான் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வைக்கிறேன். நீங்கள் நல்லா கிளியராக பிக்சலில் வச்சு இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, படிக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து அந்த க்ளீன் ஏரியா இதில் நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். க்ளீன் ஏரியா கிளாஸிஃபிகேஷன்.